அவனோட அடிப்படையான உரிமை வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி நம்ம கைவிட்டிருப்போம், அவன் எவ்வளோ மனவேதனையில் இருந்திருப்பாங்க, எங்கே போகிறது, எனக்கு எங்கே போய் நியாயம் தேடுறது அப்படிங்கிறது தெரியாமல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டைம் லைன் முழுக்க என்ன போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அஸ் அ மீடியா பர்சன், நியூஸ் 7ஓட லான்ச் டீம், புதிய தலைமுறையோட டிஜிட்டல் டீம், ஜேஆர் டிவியோட டிஜிட்டலுக்கு வந்து ஹெட் ஆஃப் டிஜிட்டல் டீம், அண்ட் அதுக்கப்புறம் மூவி ப்ரொடக்ஷன் 24AM ஸ்டுடியோஸோட ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங். இது எதுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவை வெளியிலேருந்தும் பார்த்துருக்கேன், மீடியாவுக்கு உள்ளே இருந்தும் பார்த்துருக்கேன். மீடியாவில் பெரிய பெரிய ஜாம்பவான்களான ராஜேஷ் சுந்தரம், அதுக்கப்புறம் வந்து பகவான் சிங், இந்த மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இன்ட்ரடக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021க்கு அப்புறம் மீடியாக்களோட நிலைமை என்ன, எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்பவே பரிதாபமான அப்படின்ற நிலைமையில தான் மீடியா இருக்குன்னு சொல்லலாம். எதுக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ரொம்ப ரொம்ப குட்டி உதாரணம் தான், ரொம்ப பெரிய உதாரணம், இதுக்கு பெரிய ரிசர்ச் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். மக்கள் பிரச்சனையை, அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்டவங்களுக்கான ஒடுக்குமுறைகள், பாலியல் கொடுமைகள், போதை பொருள் சம்மந்தப்பட்ட செய்திகள், இதெல்லாமே வந்து ஆன்லைனில் இந்த 5 வருஷம் ஷேர் ஆன எத்தனை இந்த மாதிரியான செய்திகள் வந்து இந்த ஊடகங்கள் டெலீட் பண்ணியிருப்பாங்க. நம்மளே எத்தனையோ வாட்டி அந்த வீடியோக்களையோ அந்த ட்வீட்ஸையோ எடுத்து கோட் பண்ணி நம்ம போட்டோம்னா அது வந்து காணாமல் போன செய்திகள் வந்து எத்தனை செய்திகள். இதில் இன்னும் என்ன சொல்லணும்னா, டெஸ்க்லேயே அது வேணான்னு விட்ட செய்திகளை பற்றியெல்லாம் நான் கணக்கிலேயே எடுத்துக்கவே இல்லை. பதிவுப்படாத மக்கள் பிரச்சனைகளை பற்றியும் நான் பேசவே இல்லை. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நியூஸ் கேரி பண்ணி அதுக்கு கண்டென்ட் அனுப்பி, அந்த கண்டென்ட்டை வந்து ஒரு சப் எடிட்டர் ரீரைட் பண்ணி கரெக்ஷன்ஸ் பார்த்து, எடிட்டர் கரெக்ஷன்ஸ் பார்த்து, அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எடிட் பண்ணி ஒரு நியூஸ் மீடியாவில் ஆனர் போய் ஒரு நியூஸ் ஆங்கர் படித்து, அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து டிஜிட்டலுக்கு எடிட் பண்ணி தம்ப்நெயில் வச்சு ஹேஷ்டேக் போட்டு கேப்ஷன் போட்டு ஷேர் ஆன ஒரு நியூஸை, எத்தனை நியூஸை டெலீட் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு 5 வருஷத்தில். எத்தனை சாமானியர்களோட வாய்ஸை அங்கே நம்ம வந்து தூக்கி விசிறடிச்சிருப்போம். எத்தனை பேர் வந்து அதிகாரிகள் கிட்ட போய் வேலை நடக்கலை, அரசியல்வாதிகள் கிட்ட போய் எனக்கு இதுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தானே 4வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் கிட்ட வந்து தங்களோட பிரச்சனைகள் வந்து பேசுறதுக்கு வந்து தானே இந்த செய்திகள் வந்திருக்கும். அது வந்து உண்மையாகவே ஜெனுவனான நியூஸ் அப்படிங்கிறதுனால தான் எடிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் கொடுத்து கவர் பண்ணி எடிட் பண்ணி அங்கே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சாதாரண சாமானியர்களோட எத்தனை பேரை நம்ம கைவிட்டிருப்போம் இந்த 5 வருஷத்தில். அது யாருக்காக, எதுக்காக பண்ணியிருப்போம்? ஆளும் கட்சிக்கு ஆதரவாக, அதிகாரத்துக்கு ஆதரவாக, அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து தானே நம்ம இத்தனை மக்களோட சாமானிய மக்களையும் கைவிட்டிருப்போம். நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம துரோகம் பண்ணியிருப்போம். நம்ம இந்த தமிழக மக்களுக்கு நம்ம துரோகம் பண்ணியிருப்போமா இல்லையா? அப்போது ஊடகங்களை வந்து கேள்வி கேட்குறதும் உங்களை வந்து கேலி பண்ணுறதும் பற்றி பேசுகிறது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எனக்கு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வருஷம், அதுவும் விஜய் வந்து பொலிட்டிக்கல் அரினாக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அதுலேயும் இந்த முதல் மாநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மீடியா நடந்துக்குச்சு. எத்தனை அவதூறு செய்திகள், எத்தனை கிட்டத்தட்ட வந்து இவங்களே செட்டப்லாம் பண்ணியெல்லாம் ஒரு செய்தியெல்லாம் நம்ம கேரி பண்ண அதிசயத்தெல்லாம் நம்ம இங்கே தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தாவைக்கா சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் குறித்து அவதூறு பரப்புறது, காலையே ஒரு சின்னதாக ஏதாவது நடந்தால் கூட ஒரு நாள் காலையில் ஆரம்பிச்சது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதை திரும்ப ஷேர் பண்ணுறது, திரும்ப அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இது யாருக்காக பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது 4வது தூண் ஊடகம், மக்களுக்கு வந்து கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடியது தான் இந்த ஊடகம் அப்படிங்கிறது வந்து இங்கே இல்லாமல் போய் எத்தனை வருஷம் ஆச்சு. அப்போ நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம என்ன துரோகம் பண்ணியிருக்கோம், இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சொசைட்டியை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே நமக்குலாம் உறுத்தவே இல்லையா?
இதை வந்து நான் கொஷினாக கேட்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை ஊடக நிறுவனங்களில் ஆளும் கட்சிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரியாக அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரோட வாய்ஸை வந்து நம்ம வந்து தூக்கி விசிறடிச்சிருப்போம். எத்தனை மக்களோட அவனோட அடிப்படையான உரிமை வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி நம்ம கைவிட்டிருப்போம். அவன் எவ்வளோ மனவேதனையில் இருந்திருப்பாங்க. எங்கே போகிறது, எனக்கு எங்கே போய் நியாயம் தேடுறது அப்படிங்கிறது தெரியாமல் எத்தனை அநியாயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கேட்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த பதிவு.